இந்துக்கள் கோவில்களுக்கு நன்கொடை கொடுப்பதற்கு பதிலாக அரசு பள்ளிகளுக்கும் அரசு மருத்துவமனைகளுக்கும் நன்கொடை கொடுத்தால் மக்களாவது பயன்பெறுவார்கள் என்ற ஆக்கப்பூர்வமான அறிவுரையை வழங்கியவர்தான் நடிகை ஜோதிகா. கடந்த 2017 முதல் 2021 வரையிலான எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக ஆட்சியில் இந்த அறிவுரையை வழங்கிய ஜோதிகா அடுத்து திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டை காலி செய்துவிட்டு மும்பைக்கு குடிபெயர்ந்து விட்டார். 2021 முதல் 2026 வரை திமுக ஆட்சி காலத்தில் எந்த ஒரு குறையும் சொல்லாமல் இருந்த ஜோதிகா தற்போது மீண்டும் தமிழகத்தில் நடக்கின்ற அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்க தொடங்கி இருக்கிறார். ஏன் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் எந்த ஒரு அநீதிகளுக்கும் குரல் கொடுக்காமல் இருந்த ஜோதிகா கடந்த 5 வருடங்களாக தமிழ்நாட்டை காலி செய்துவிட்டு மும்பையில் செட்டிலாக வேண்டுமென இணையத்தில் பல்வேறு தரப்பினரும் கேள்வி எழுப்ப, எங்களது குழந்தைகளின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அவர்களது படிப்பிற்காக நாங்கள் மும்பையில் செட்டில் ஆகிவிட்டோம் என்று பல பேட்டிகளில் குறிப்பிட்டு வந்தார்கள் சூர்யா மற்றும் ஜோதிகா தம்பதியினர். இதற்கிடையில் ஜோதிகா இஸ்லாம் மதத்தைச் சேர்ந்தவர், அதன் காரணமாகவே இந்துக்களுக்கு எதிரான கருத்தை எப்போதும் முன்வைத்து வருகிறார் என்று அவர் மீது ஒரு தரப்பினர் தொடர்ச்சியாக குற்றம் சுமத்தி வருகிறார்கள். ஏன் சூர்யா கூட தனது மனைவி ஜோதிகாவுக்காக இந்து மதத்திலிருந்து முஸ்லிம் மதத்திற்கு மதம் மாறிவிட்டார் என்று தொடர்ச்சியாக பல செய்திகள் இணையத்தில் உலா வந்த வண்ணம் உள்ளது. சூர்யா ஜோதிகா தமிழ்நாட்டை விட்டு சென்றதற்கு சூர்யாவின் தந்தை சிவகுமாரும் ஒரு காரணம் என்று அரசல் புரசலாக திரைத்துறையில் பேச்சு எழுந்தாலும் சிவகுமார் பல இடங்களில் அதை மறுத்துத்தான் வந்தார். காரணம், சூர்யா ஜோதிகாவை காதல் திருமணம் செய்து கொண்டது சிவகுமார் குடும்பத்தினருக்கும் சிவகுமார் அவர்களுக்கும் சுத்தமாக பிடிக்கவில்லை என்றும், மேலும் தங்களது இரண்டாவது மகன் கார்த்தியை போல மூத்த மகன் சூர்யா நடந்து கொள்ளவில்லை எனவும் சூர்யா மீது சிவகுமார் கோபத்தில் இருப்பதாகவும் செய்திகளை எழுதத் தொடங்கினார்கள். சரி, இப்போது விஷயத்திற்கு வருவோம். சூர்யா திருமணம் செய்து கொண்ட ஜோதிகா யார் என்று பலரும் கேள்வி எழுப்பி வருகிறார்கள். ஜோதிகா எங்கிருந்து வந்தார், எப்படி தமிழ் திரையுலகில் அறிமுகமானார், சூர்யாவை எப்படி காதலித்தார் என்ற கேள்விகளும் தொடர்ச்சியாக எழுந்த வண்ணம் இருக்க, பல பேர் நடிகை ஜோதிகாவை நடிகர் சூர்யாவின் மனைவி என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஜோதிகாவின் வரலாற்றை பொறுத்தவரை அவரது பெரியப்பா பிரிட்ஜ் ஆரம்ப காலகட்டத்தில் பாலிவுட்டில் ஒரு தயாரிப்பாளராக இருந்தார். ஜோதிகா அவர்களின் பெரியப்பா பிரிட்ஜ் அந்த காலகட்டத்தில் பாகிஸ்தான் பிரிக்கப்படாத போது பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த பாகிஸ்தான் பகுதியை பூர்வீகமாக கொண்டவர். அவர் சைதா கான் என்பவரை திருமணம் செய்து கொண்டு அவருக்கு கமல் என்ற ஒரு மகனும் பிறந்தார். அதாவது ஜோதிகா அவர்களின் அண்ணன் முறை கொண்ட கமல் தற்போது பாலிவுட் திரையுலகில் ஒரு தயாரிப்பாளராகவும் நடிகராகவும் வலம் வருகிறார். ஜோதிகாவின் தாயார் சாமா காசி மகாராஷ்டிரா மும்பையை பூர்வீகமாக கொண்டவர். அவரும் பாலிவுட் திரையுலகில் ஒரு நடிகையாக வலம் வந்தவர். சாமா காசி என்பதை தாண்டி சீமா என்றால் தான் பாலிவுட் திரையுலகில் பலருக்கும் ஜோதிகாவின் தாயாரை தெரியும். சாமா காசியின் இரண்டாவது கணவரான சந்தருக்கு பிறந்தவர் தான் ஜோதிகா மற்றும் ரோஷினி. சாமா காசி ஏற்கனவே அரவிந்த் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதியினருக்கு பிறந்த மகள்தான் நக்மா. பின் சாமா காசி அரவிந்துடன் ஏற்பட்ட விவாகரத்து காரணமாக முதலில் நாம் குறிப்பிட்ட பாலிவுட் தயாரிப்பாளரான அப்போதைய பாகிஸ்தான் பகுதியை பூர்வீகமாக கொண்ட பிரிட்ஜ் என்பவரின் சகோதரர் சந்தரை திருமணம் செய்து கொண்டார். சாமா காசிக்கும் அவரது இரண்டாவது கணவரான சந்தர், இந்த தம்பதியினருக்கு பிறந்த குழந்தைகள் தான் ஜோதிகா மற்றும் ரோஷினி ஆவார். ஆக மொத்தத்தில் நக்மா ஜோதிகாவின் உடன் பிறந்த சகோதரி கிடையாது. அவரது தாயாரின் முதல் கணவரின் குழந்தைதான் நக்மா. ஜோதிகாவை பொறுத்தவரை தனது பெரியம்மா சைதா கான் மற்றும் தனது தாயார் சாமா காசி இவர்களைப் போல பாலிவுட் திரையுலகில் ஒரு நடிகையாக வேண்டும் என்ற ஆசையில் தனது 20 வயதில் கடந்த 1998 ஆண்டு தோலி சாஜாக்கி ரெக்னா என்ற திரைப்படத்தின் மூலம் ஹிந்தி திரையுலகில் ஒரு நடிகையாக அறிமுகமானார். அதன் பின் அடுத்த ஆண்டே எஸ்.ஏ. சூர்யா இயக்கத்தில் அஜித்குமார் கதாநாயகனாக நடித்த வாலி திரைப்படத்தின் மூலம் மீனா என்ற கதாபாத்திரத்தில் நடித்து தமிழ் திரையுலகில் ஒரு நடிகையாக அறிமுகமான ஜோதிகா அதன் பிற்காலங்களில் பூவெல்லாம் கேட்டுப்பார், முகவரி, குசி, ரிதம் என தொடர்ச்சியாக பல முன்னணி நட்சத்திரங்களின் திரைப்படங்களில் நடித்து குறுகிய காலத்தில் தமிழ் திரையுலகில் ஒரு முன்னணி நடிகை என்ற அந்தஸ்தையும் பெற்றார். என்னதான் குறுகிய காலத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகை என்ற அந்தஸ்தை ஜோதிகா பெற்றிருந்தாலும் ஜோதிகாவுக்கு நடிக்க தெரியவில்லை. அவர் ஓவராக பர்ஃபார்மன்ஸ் செய்து ஓவர் ஆக்டிங் செய்கிறார் என்று அப்போது வார இதழ்களில் பல்வேறு விமர்சனங்களும் வந்தது. இப்படி ஜோதிகா தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகையாக வலம் வந்த போதே சூர்யாவுக்கும் ஜோதிகாவுக்கும் காதல் இருப்பதாக அப்போது பத்திரிகைகளில் கிசுகிசுக்கள் எழுதப்பட்டது. ஒரு கதாநாயகியாக நடித்துக் கொண்டிருந்த ஜோதிகா சந்திரமுகி திரைப்படத்தில் இரண்டாம் கட்ட கதாநாயகியாக, அதாவது அந்த திரைப்படத்தில் பேய் கதாபாத்திரத்தில் நடித்து அனைத்து தரப்பு ரசிகர்களாலும் வெகுவாக பாராட்டப்பட்டார். பின் அடுத்த ஆண்டே தன்னை விட 5 வயது இளையவரான சிம்புவுக்கு ஜோடியாக சரவணா என்ற திரைப்படத்தில் நடித்திருந்த ஜோதிகா அத்தோடு நடிகர் சூர்யாவை காதல் திருமணம் செய்து கொண்டு திரைத்துறையில் நடிப்பதை படிப்படியாக குறைத்துக் கொண்டார். சூர்யா மற்றும் ஜோதிகா தம்பதியினர்
தம்பதியினருக்கு தியா என்ற பெண் குழந்தையும் தேவ் என்ற ஆண் குழந்தையும் பிறக்க ஒரு கட்டத்தில் சூர்யாவும் ஜோதிகாவும் தங்கள் பிள்ளைகளின் படிப்பின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சென்னையிலிருந்து மும்பைக்கு செட்டில் ஆனார்கள். திருமணத்திற்கு பின் தனது மாமனார் சிவகுமாரால் தான் ஜோதிகா பல்வேறு திரைப்படங்களில் நடிப்பதை தவிர்த்து வருவதாக விமர்சனங்கள் வந்த நிலையில் அதை பொய்யாக்கும் விதமாக கடந்த 2015ஆம் ஆண்டு 36 வயது நிலை என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுத்தார் ஜோதிகா. மகளிர் மட்டும் நாச்சியார், காற்றின் மொழி, ராட்சசி உள்ளிட்ட தனது வயதிற்கேற்ற கதாபாத்திரங்களை தேர்ந்தெடுத்து தற்போது தமிழ் திரையுலகில் மீண்டும் நடிக்க தொடங்கியிருக்கிறார் ஜோதிகா. ஒரு பக்கம் நடித்துக் கொண்டே மறுபக்கம் சமூக பிரச்சனைகளுக்காகவும் அவ்வப்போது கேள்வி எழுப்பி வரும் ஜோதிகா கடைசியாக ஒரு தனியார் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கோவில்களுக்கு நீங்கள் செய்யும் நன்கொடைகளை விட அரசு பள்ளிகளுக்கும் அரசு மருத்துவமனைகளுக்கும் நன்கொடை கொடுத்தால் மக்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் என்ற தனது கருத்தை தெரிவித்திருந்தார். கோவில்களுக்கு எதற்காக நன்கொடை கொடுப்பதை நிறுத்த வேண்டும், வேண்டுமென்றால் உங்கள் திரைப்படத்திற்கு கொடுக்கின்ற டிக்கெட் பணத்தை கல்விக்கும் மருத்துவத்திற்கும் செலவழிக்க சொல்லுங்கள் ஜோதிகா என்று தமிழ்நாட்டில் ஜோதிகாவின் பேச்சுக்கு கடும் கண்டனங்கள் எழுந்தது. அதன் பின் அடுத்த 5 ஆண்டுகள் திமுக ஆட்சி காலத்தில் எந்த ஒரு அநீதிகளையும் தட்டி கேட்காமல் இருந்து வந்த ஜோதிகா தற்போது நீட் தேர்வுக்கு எதிராக தனது குரலை ஓங்கி ஒலித்திருக்கிறார். டெல்லி மற்றும் தமிழ்நாட்டில் நடக்கும் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்திற்கு தனது முழு ஆதரவை தெரிவிப்பதாக நடிகை ஜோதிகா கருத்து தெரிவித்திருக்கிறார்.